வணக்கங்க. மாடி தோட்டத்தில் நோய் தாக்குதலாகி காஞ்சு போகிற நிலைமையில் இருந்த இந்த கத்திரிக்காய் செடியை மீண்டும் இந்த அளவுக்கு பசுமையாக துளிர் விட விட்டு நிறையா காய்கள் காய்க்க வச்சு இன்றைக்கி நான் ஒரு தட்டு நிறையா கத்திரிக்காய் அறுவடையும் செஞ்சிட்டேங்க. அதுக்கு நான் என்ன பராமரிப்பு கொடுத்து என்னென்ன உரங்கள் கொடுத்து அந்த செடியை பராமரித்தேன் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. மாடி தோட்டத்தில் கத்திரிக்காய் வளர்த்துறது ரொம்பவே ஈஸி தாங்க. ஒரு 2 செடி இருந்துட்டால் போதும், நம்மளுக்கு தொடர்ந்து கத்திரிக்காய் கிடைச்சிட்டே இருக்குங்க. கத்திரிக்காய் செடிக்கு நோய் தாக்குதல் வராமல் பார்த்துட்டோம்னா போதுங்க, வருஷம் முழுக்கவும் கத்திரிக்காய் கிடைச்சிட்டே இருக்குங்க. அதுக்கு நம்ம வாரம் ஒரு முறை வேப்பெண்ணெய் கரைசல் அடிச்சுட்டே இருக்கணுங்க. அது எப்படி இருந்தாலும் எல்லாத்தினாலையும் வாரம் தவறாமல் வேப்பெண்ணெய் கரைசல் அடிக்க முடியாதுங்க. அப்படி நம்ம அடிக்காமல் விடுறப்போ இந்த இலைகளில் நோய் தாக்குதல் வந்துடுதுங்க. கத்திரிக்காயை அறுவடை செஞ்சுட்டே கத்திரிக்காய் செடி வளர்ப்பை பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க. கத்திரிக்காய் நாற்று நடவு செய்யும்போது ஒரு அடிக்கு ஒரு அடி பேக்கில் எல்லாம் நடவு செய்யக்கூடாதுங்க. ஒரு 50 லிட்டர் அளவாச்சு பிடிக்கிற அளவுக்கு ஒரு க்ரோ பேக்கோ அல்லது பிளாஸ்டிக்கு பக்கெட்லேயோ நம்ம வச்சிட்டோம்னா செடி நல்லா வேர் விட்டு வளருங்க. நிறையா காய்கள் கொடுக்கும். செடியோட வளர்ச்சியும் நல்லா இருக்குங்க. கத்திரிக்காய் செடியை நோய் தாக்குதல் வராமல் நம்ம பராமரிச்சுட்டே இருந்தோம்னா 2 வருஷம் வரைக்குமே நம்மளுக்கு கத்திரிக்காய் காய்கள் கொடுக்குங்க. இதுக்கு மண்கலவை மண், தொழு உரம், காய்கறி கழிவு உரம், வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் சேர்த்து தாங்க நான் மண்கலவை செஞ்சுருக்கிறேன். தொழு உரம் கிடைக்காதவங்க காய்கறி கழிவு உரமே கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாங்க. தொழு உரம் எல்லாத்துக்கும் கிடைக்காதுங்க. ஆனால் அந்த தொழு உரம் கிடைச்சி நம்ம போட்டுட்டோம்னா செடிக்கு நீண்ட நாள் சத்துக்கள் கொடுக்குங்க. காய்கறி கழிவு உரம் சத்தான உரம் தான், ஆனாலும் நம்ம 15 நாளைக்கு ஒருக்கா அந்த உரம் நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டே இருக்கணுங்க. அதுபோக வாரம் ஒரு முறை அரிசி பருப்பு கழுவுற தண்ணி, மீன் அமிலம், பூ பூக்கிற சமயத்தில் நம்ம தேமூர் கரைசல் இதெல்லாம் நம்ம அடிச்சுட்டே இருக்கணுங்க. இப்படி நம்ம தொடர்ந்து பராமரிப்பு கொடுத்துட்டே இருந்தால் தாங்க மாடி தோட்டத்தில் செடிகளை நம்ம நல்லா வளர்க்க முடியும். இன்றைக்கி இந்த அளவுக்கு கத்திரிக்காய் ஒரு தட்டு அளவு கிடைச்சிருக்குதுங்க. இப்போ இந்த செடியை எப்படி நோய் தாக்குதலிருந்து பராமரிக்கலான்னு பார்க்கலாங்க. இது இலைகளுக்கு கீழே வெள்ளை வெள்ளையாக ஒரு நோய் தாக்கிடுச்சுங்க. இது மாவு பூச்சி கிடையாது, ஆனால் எல்லா இலைகளுக்கு கீழே இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்குதுங்க. இதை இப்படியே விட்டுட்டோம்னா அதுக்கு இலைகள் எல்லாம் பழுத்து செடி காயிற அளவுக்கு ஆகிருங்க. இப்போ நம்ம இதுக்கு வேப்பெண்ணெய் கரைசலோ இஞ்சி பூண்டு கரைசலோ அடைச்சி இந்த நோய் தாக்குதலை சரி பண்ண முடியாதுங்க. அதனால நான் எல்லா கிளைகளையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நம்ம இந்த அளவுக்கு பூராத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பராமரிப்பு கொடுக்கும்போது செடி சீக்கிரமாகவே துளிர் விட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விடுறதுக்கு கவாத் பண்ணி விடுறதுன்னு சொல்லுவாங்க. எல்லா செடிகளுக்குமே, காய்கறி செடிகள், பூச்செடிகள் எல்லா செடிகளுக்குமே இந்த மாதிரி நம்ம கவாத் பண்ணி விடணுங்க. அப்படி கவாத் பண்ணி விட்டால் தான் புது துளிர்கள் நிறையா விட்டு செடி நல்லா பெருசாகவும் அடர்த்தியாகவும் வருங்க. இதை எல்லாமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த கிளை 1, 2 இலைகள் எல்லாம் இருக்குதுங்க. இந்த இலைகளையும் எல்லா இலைகளையுமே கிள்ளி எடுத்துக்கலாங்க. பூராத்தையும் கிள்ளி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெறும் குச்சி மட்டும் விட்டுறலாங்க. நம்மளுக்கு வேரும் தண்டும் நல்லா இருந்தால் போதுங்க. அந்த செடியை மீண்டும் நம்மளால் துளிர் விட்டு வர வைக்க முடியுங்க. இப்போ முதல்ல மண்ணுக்கு நம்ம உரம் கொடுத்துக்கலாங்க. நான் இந்த வெயில் காலத்துக்கு செடிகளுக்கு எப்போவுமே மூடாக்கு போட்டு விட்டுருவேங்க. இந்த மாதிரி மூடாக்கு போடும்போது மண் சூடேறாது, மண் நல்லா பொலபொலன்னு இருக்குங்க. இப்போ நம்ம இந்த மண்ணை கிளறி விட்டுட்டு நான் காய்கறி கழிவு உரமும் சாம்பலும் தாங்க கொடுக்க போகிறேன். காய்கறி கழிவு உரம் நல்லா மக்கி இருக்குதுங்க. இந்த உரத்தை நான் கொஞ்சம் அதிகமான அளவுலையே கொடுக்க போகிறேங்க. இயற்கையான உரங்களை நம்ம அதிகமான அளவில் கொடுத்தா செடிக்கு எந்த பாதிப்பும் வராதுங்க. செடியோட வளர்ச்சி நல்லா இருக்குங்க. இதே மாதிரி சாம்பலையும் நான் ஒரு 2 கைப்பிடி அளவு போட்டுக்க போகிறேங்க. இந்த சாம்பல் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற இலை தலைகளை எரித்தாலே இந்த சாம்பல் நம்மளுக்கு கிடைக்குங்க. அந்த எரித்த சாம்பலை உடனே நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்க. 1 மாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பயன்படுத்தணுங்க. உடனே பயன்படுத்தினோம்னா செடிகள் காஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ நம்ம இந்த 2 உரங்களையும் கொடுத்துட்டு மண்ணை மீண்டும் ஒருக்கா நல்லா கிளறி விட்டுக்கிட்டு நல்லா நிறையா தண்ணி கொடுத்துர்லாங்க. மண் முழுவதுமே நினைகிற அளவுக்கு தண்ணி கொடுத்துட்டு மீண்டும் நம்ம அந்த மூடாக்கெல்லாம் போட்டு மூடி வச்சிடலாங்க.
இந்த கத்திரிக்காய் செடியில் பூச்சின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு பூச்சி தாங்க இருக்குது. இந்த பூச்சிக்கு பேர் எனக்கு தெரியல. இது நல்ல பூச்சியா கெட்ட பூச்சியான்னு கூட எனக்கு தெரியலைங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பூச்சி வந்து இலைகளை எல்லாம் ஆனால் சாப்பிட்றது இல்லைங்க, தண்டில் தான் ஊறிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நாம் இதுக்கு மீன் அமிலம் கொடுத்துடலாங்க. நான் 1 லிட்டர் தண்ணிக்கு 20 மில்லி அளவு கலந்துருக்கிறேங்க. இதுவும் அப்படித்தான் நம்ம அதிகமான அளவில் கலந்து கொடுத்தா செடிக்கு எந்த பாதிப்பும் வராதுங்க. நல்லா சத்துக்கள் நிறையாவே கிடைக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்ப்ரேயரில் ஊற்றி நான் செடிக்கு அடிச்சுக்க போகிறேங்க. இந்த தண்ணியை முழுவதுமே நான் எல்லா பக்கம் படுற மாதிரி தண்டுகள் முழுவதும் நல்லா நினைகிற அளவுக்கு அடித்து விட்டுட்டு இந்த வேருக்கும் கொடுத்துக்கலாங்க. மீனமிலத்தை வேருக்கு கொடுத்தாலும் எந்த தப்பும் இல்லை. இப்போ செடி முழுவதும் நல்லா நினைகிற அளவுக்கு அடித்து விட்டுட்டேங்க. இந்த மாதிரி பராமரிப்பு கொடுத்து கொஞ்ச நாளையிலேயே செடி இந்த அளவுக்கு பசுமையாக இலைகள் பெருசாக வளர்ந்துருச்சுங்க. நான் முதல்ல துளிர் விடும்போது வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேங்க. இது மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து எடுக்கும்போது இலைகள் வந்து நல்லா பசுமையாகிடுச்சுங்க. இப்போ ஒரு முறை வேப்பெண்ணெய் கரைசல் அடிச்சுக்கலாங்க. நம்ம வேப்பெண்ணெய் கரைசல் அடிக்கடி அடிச்சுட்டே இருக்கும்போது தான் செடிக்கு எந்த வித நோய் தாக்குதலும் வராதுங்க. திரவ உரங்களும் வாரம் ஒரு முறை வேருக்கு கொடுக்கலாங்க. அரிசி பருப்பு கழுவுற தண்ணி, நம்ம சாப்பாடு வடித்த கஞ்சி, அதை 2 நாள் புளிக்க வச்சு அந்த தண்ணியும் வாரம் ஒரு முறை கொடுக்கலாங்க. இந்த மாதிரி கொடுத்து செடி பராமரிக்கும் போது செடி சூப்பராக துளிர் விட்டு நிறைய பிஞ்சுகள் விட்டுருச்சுங்க. இந்த பூ பூக்கிற சமயத்தில், காய் காய்க்கிற சமயத்தில் தேமூர் கரைசல் அடிக்கலாங்க. அப்போ நிறைய பூக்கள் விட்டு பிஞ்சுகளும் நிறையா விடுங்க. இப்படி நல்ல பராமரிப்பு கொடுக்கும்போது செடி வந்து நம்ம கவாத் பண்ணி கொஞ்ச நாளையிலேயே இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சுங்க. செடி வந்து சிறுசாக இருக்கிறதுனால மேலே வந்து காய்களே தெரியலைங்க. கீழே நம்ம வீடியோ எடுக்கும்போது பார்த்தோம்னா கீழே வந்து நிறைய காய்களாக இருக்குதுங்க. இப்போ இந்த காய்களை வந்து நம்ம எல்லாத்தையுமே அறுவடை செஞ்சுக்கலாங்க. இதை விட்டால் இன்னுமே காய் நல்லா பெருசாக வருங்க. நான் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்காக இப்போது சின்ன காயாக இருக்கும்போதே அறுவடை செஞ்சுட்டேங்க. இந்த அளவுக்கு எனக்கு கத்திரிக்காய் கிடச்சிருக்குதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.